என் தங்கப்பிள்ளையே, உன் அம்மா என்னை நிராகரித்து விடாதே. என் தங்கமே, ஏனென்றால் நாளைய விடியலில் உனக்கான நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது. இன்று இரவு என் வாக்கினை நீ கேட்டுவிடும் பட்சத்தில் நாளை உன்னை தேடி வரப்போகின்ற நல்ல செய்தி என்னவென்பதனை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். என் தங்கமே, நாளை நடக்கவிருக்கின்ற விஷயத்தை நினைத்து இன்றே நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல், நாளை நடக்கவிருப்பது இதுதான் என்று தெரிந்துவிட்டால் இன்றிரவை நிச்சயமாக நீ நல்லபடியாக கடந்து வந்து விடுவாயல்லவா? அதனால்தான் அம்மா இன்று உனக்கு அந்த நல்ல செய்தியினை சொல்ல ஓடோடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள். இன்று காலையிலிருந்து இந்த நேரம் வரை உன் வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் நடந்திருக்கட்டும், எவ்வளவு கஷ்டங்கள் வேண்டுமானாலும் உன்னை சூழ்ந்திருக்கட்டும், எத்தனை பிரச்சனைகளையோ என் பிள்ளை சந்தித்திருக்கட்டும், இருந்தாலும் இரவு என்ற ஒன்று வரும்பொழுது என் குழந்தை, அந்த இரவு நேரம் உனக்கான உறக்க நேரம். நீ கடந்து வந்த இத்தனை கஷ்டங்களையும் மறக்கடிக்க செய்யக்கூடிய நேரம். நீ நினைக்கலாம், நம் உறவு நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டதே, நம்முடைய தொழிலில் இன்று நமக்கு இத்தனை பிரச்சனைகள் இருந்ததே, நம்முடைய படிப்பு இப்படியாகிவிட்டதே, அல்லது நாம் நினைத்தது ஒன்றும் நடப்பதும் ஒன்றுமாக இருக்கின்றதே என்று எத்தனையோ பிரச்சனைகள் உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் என் பிள்ளை, நீ தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இத்தனை பிரச்சனைகள் அப்படியே உன் மனதிற்குள் இருந்து கொண்டே இருந்தால், உனக்கு ஓய்வில்லாமல் இருந்தால் உன்னால் நீண்ட நாட்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட முடியாது. அம்மா என்ன இப்படி சொல்லிவிட்டாளே என்று நீ நினைக்கலாம். ஆனால் நான் சொல்வது தானே உண்மையும் கூட. என் தங்கமே, பிரச்சனைகளை மட்டுமே மாறி மாறி நினைத்து கொண்டு உன்னுடைய மனதிற்குள் நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்தால் அடுத்தது நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயத்தை உன்னால் எப்படி சந்தோஷமாக பெற முடியும்? நீ இன்று இதை நினைத்து வேதனைப்பட்டு உன்னுடைய உடல்நிலையையும் உன்னுடைய மனநிலையையும் கெடுத்து கொண்டாயானால் என் குழந்தை, நாளை அந்த விஷயம் உன் கைகளில் கிடைக்கும் பொழுது உன்னுடைய உடல்நிலை சரியில்லாமல் போய்விடும். அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு கூட உன்னால் முடியாமல் போய்விடும். அதனால் உறக்கம் என்பது எல்லோருக்கும் வாழ்க்கையில் மிகவும் அவசியமான ஒன்று. உன்னுடைய உடலில் இருக்கின்ற அத்தனை உறுப்புகளையும் அது அந்த நேரத்தில் சீர்படுத்தி அத்தனை கவலைகளிலும் இருந்து அதற்கு விடுதலை கொடுத்து அந்த நேரம் அவர்களுக்கு ஓய்வு கிடைக்கும். இந்த ஓய்வு அந்த உடலுக்கு கொடுத்தால் மட்டும்தான் அடுத்த நாள் விடியலில் உன்னால் எழுந்து மீண்டும் உனக்கானதை பெறுவதற்கான முயற்சியை நீ திறமையாக செய்ய முடியும். இல்லை என்றால் எந்த ஒரு சிந்தனைகளும் உன் மனதிற்குள் தெளிவாக இருக்காது. செய்ய நினைப்பது ஒன்றும் அங்கே நடப்பது வேறொன்றுமாக இருக்கும். இப்படித்தான் இதை செய்ய வேண்டும் என்கின்ற பக்குவம் உனக்குள் வராமல் போய்விடும். எந்த ஒரு முடிவுகளையும் உன்னால் எடுக்க முடியாமல் போய்விடும். இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு பாடத்தையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தருவதை நீ சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை என்கின்ற பாடத்தில் என் பிள்ளை, நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் தெளிவாக இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு இரவையும் நீ வெற்றி இரவாக கடந்து வர வேண்டும். இரவு நேரத்தில் என்ன வெற்றி கிடைத்துவிடப் போகின்றது? நல்ல உறக்கம் வந்துவிட்டாலே இந்த இரவை நீ வென்று விட்டாய் என்று அர்த்தம். என் தங்கமே, இப்படி எல்லா விஷயங்களையுமே சாதாரணமாக எடுத்து கொள்ளாதே. இரவு நேரத்திலும் உனக்கு வெற்றி வேண்டும் என்று நினைப்பாயானால் நீ நல்லபடியாக உன் உறக்கத்தை எடுத்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உறக்கம் எத்தனை வாழ்க்கைக்கு அவசியம் என்று அம்மா சொல்லிவிட்டேன். இதற்கு மேலும் இதன் மீது உன்னுடைய கவனத்தை செலுத்தாமல் இருந்து விடாதே. எனக்கு உறக்கம் வரவில்லை தாயே, எல்லா கஷ்டங்களையும் போட்டு நான் குழப்புகின்றேன், அதனால் என் மனது எந்நேரமும் குழம்பிய குட்டையாகவே கிடக்கின்றது, எவ்வளவுதான் உருண்டு புரண்டாலும் தூக்கம் வருவதில்லை என்று என் பிள்ளை நீ நினைப்பாயானால் அம்மா சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை நீ பின்பற்றி பார். என் தங்கமே, படுத்து உறக்கம் வரவில்லை என்றால்
எழுந்து அமர்ந்து கொள். எத்தனை நேரம் உன்னால் உட்கார்ந்து இருக்க முடியும் தெரியுமா? அவ்வளவு நேரமெல்லாம் உட்கார்ந்து விட முடியாது. சில நிமிடங்களிலேயே உன் உடல் ஓய்வை எடுத்துக்கொள்ள துடிக்கும். உட்கார்ந்திருக்க முடியாமல் உன் உடலானது அதற்கான ஓய்வை எடுத்துக்கொள்ளும். இதுவும் முடியவில்லை என்றால் ஒரு 10 நிமிடம் என் பிள்ளை நீ பத்மாசனத்தில் அமர்ந்து உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தையும் ஸ்ரீம் என்கின்ற மந்திரத்தையும் நீ சொல்லிக் கொண்டிரு. சொல்லி முடித்துவிட்டு நீ கண்களை மூடினால் உன் கண்களை நிச்சயமாக உறக்கம் தழுவிவிடும். என் பிள்ளையே, எப்பேற்பட்டாவது அதை நீ எடுத்துக்கொள். நாளைய விடியல் விடியும் பொழுது என் பிள்ளைக்கு மனதிற்குள் மிகப்பெரிய தெளிவு. தவறாக நீ செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை கூட நல்லபடியாக செய்து முடித்து விடுவாய். இரவில் உனக்கு இந்த விஷயம் இப்படித்தான் நடக்கப் போகிறது என்று பயத்தை கொடுத்த விஷயம் காலையில் நல்லபடியாக, அதுவும் நீ எதிர்பார்க்காதபடி வெற்றியை கொடுத்துவிடும். இப்படி பல வெற்றிகள் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி உனக்கு நடப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றது என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த வாழ்க்கையில் நீ உனக்கானதை பெற துடிக்கின்றாய் என்பதை நான் நன்கு உணர்வேன். நீ உனக்கான போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து விட்டால் ஒவ்வொரு இரவையும் நீ வெற்றிகரமாக கடந்து வந்து நீ உனக்கானதை பெற்றுக்கொள்ள நினைக்க வேண்டும். உடலையும் மனதையும் கெடுத்து கொண்டு நீ எதையும் பெற முடியாது என்பதனை முதலில் தெளிவாக புரிந்து கொள். என் தங்கமே, இந்த வராகி உன்னை தேடி வருகின்றாளே, அதனால் உனக்கு என்ன பலன் கிடைத்திருக்கிறது என்று ஒரு நொடி சிந்தித்து பார்த்தாயா? அம்மா எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்வது போலத்தான். என் தங்கமே, அம்மா மாயாஜால வித்தைகள் எல்லாம் காட்டி உன் முன்னால் தோன்றி நீ நினைத்ததை எல்லாம் உனக்கு ஒரே நாளில் மாற்றி கொடுத்து விட முடியாது. வாழ்க்கையில் எல்லா அனுபவங்களையும் நீ பெற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதற்கு தெய்வம் ஏதேனும் ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு அதற்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். உனக்கான சுறுசுறுப்பை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். எந்த நேரத்திலும் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் சோர்ந்து விடாமல் நீ உன் முயற்சியை கைவிடாமல் இருக்க வேண்டும். அதற்கு நான் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருந்து உனக்கானதை சொல்லி கொடுக்க வேண்டும். அப்படித்தான் அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உனக்கானதை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அம்மா இந்த ரூபத்தில் உன்னோடு பேச முடியும் என்பதனால் இப்படி ஒரு வழியை தேர்ந்தெடுத்து உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். முதலில் அதை நீ புரிந்து கொண்டு வாழ்க்கையில் அம்மா நம்மோடு பேசுவது போல நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை உணர்ந்து கொண்டு நீ செயல்படுகின்ற பட்சத்தில் எல்லாமே உனக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கும். உன் தாயானவள் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றபடி எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பது கிடையாது. எந்த விஷயம் உன் மனதை போட்டு அதிகமாக அழுத்துகின்றதோ அந்த விஷயத்தை பற்றி உனக்கு தெளிவை கொடுப்பேன். இந்த தெளிவை பெற்றுக்கொண்டு உனக்கான நல்ல நேரத்தை எதிர்நோக்கி நீ காத்து கொண்டிருந்தாலே போதும். என் தங்கமே, நாளைய விடியலில் உன்னை தேடி வரப்போகின்ற செய்தி வெற்றி செய்தியாக மட்டுமே இருக்கும். நீ பயந்த விஷயம் உனக்கு நல்ல முடிவை கொடுக்கும். நீ எதிர்பார்த்த விஷயம் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும். எந்த சூழ்நிலையிலும் எதை நினைத்தும் மனம் கலங்கி விடாதே, மனம் தளர்ந்து விடாதே. உனக்கான ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் பிள்ளையினுடைய சிந்தனைகள் எல்லாம் என்னை நோக்கி இருக்கும் பட்சத்தில் இந்த வராகி உனக்கான அன்பை அள்ளிக் கொடுப்பாள் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த அம்மாவினுடைய அன்பு, இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் இவையெல்லாம் என்றும் உன் வாழ்க்கைக்காக உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனையும் நீ எந்த சூழ்நிலையிலும் மறந்து விடாதே. என் தங்கமே, நான் எப்பொழுதெல்லாம் உனக்கு நல்லதையும் நல்ல நிலையையும் ஏற்படுத்தி கொண்டு உன்னிடத்தில் வந்து சொல்கின்றேனோ அப்பொழுது ஒரு நாளும் நீ என்னுடைய வாக்கினை உதாசீனம் செய்து விடாதே, என்னை நிராகரித்து விடாதே. என் வார்த்தைகளில் உனக்கான வாழ்க்கை உள்ளே அடங்கி இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாவற்றையும் அடைந்து விட்ட பிறகு இந்த அம்மாவையும் மறந்து விடாதே என்றுதான் அம்மா உன்னிடத்தில்
சொல்கின்றேன். இந்த அம்மாவினுடைய அன்பினை அத்தனை சுலபமாக வெல்லாம் உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருவதனால் என்னை சர்வசாதாரணமாகவும் நீ நினைத்து விடக்கூடாது. நல்லது நடந்து முடியும் நேரம் அம்மாவின் அன்பை புரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.